சாந்தி. நான் தைரியமான குழந்தையாகி தந்தையின் உதவியை அடையக்கூடிய ஆத்மா. நான் எளிமையான மற்றும் உதாரணமாக இருக்கும் ஆத்மா. நான் மனதின் மூலமாக ஆத்மாக்களுக்கு விதவிதமான கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டேன். அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்மா இதய சிம்மாசனதாரி, பிரகிருதி சிம்மாசனதாரி மற்றும் உலக சிம்மாசனதாரி குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். இந்த பரமாத்மா இதய சிம்மாசனம் பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டுமே இருக்கின்றது. இந்த பரமாத்மா சிம்மாசனம் உலக சிம்மாசனத்தை கொடுக்கின்றது. ஆக 3 சிம்மாசனங்களுக்கும் அதிகாரி ஆத்மாக்கள் பிராமணர்களாகிய நீங்கள்தான். இது பிராமணர்களாகிய உங்கள் அனைவரின் பிறப்புரிமையாகும். உங்களுக்கு இந்த சிம்மாசனம் கழுத்து மாலையாகும். பகவானின் இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரியாக இருக்கின்றேன். இந்த போதை மற்றும் குஷி அனைவருக்கும் சதா நினைவில் இருக்கிறதா என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். நானும் ஆம் தந்தையே என்று பதில் கூறுகின்றேன். ஆஹா, எனது சிரேஷ்ட அதிகாரி குழந்தைகளே ஆஹா என்று பாப்தாதா பாடல் பாடுகின்றார். குழந்தைகள் நீங்கள் ஆஹா பாபா ஆஹா என்று பாடல் பாடுகின்றீர்கள். எந்த அளவிற்கு நிச்சயம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு போதை இருக்கும். இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் ஆத்மாக்களுக்கு அனுபவம் செய்திக்க விரும்புகின்றார். தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். நாள் முழுவதும் நான்
எவ்வளவு நேரம் பரமாத்மா இதய சிம்மாசனத்தில் இருக்கின்றேன் என்று. இந்த இதய சிம்மாசனம் உலக ராஜ்யம் அடைவதற்கு ஆதாரமாகும். எனவே இந்த இதய சிம்மாசனத்தின் ஆதாரத்தில் எவ்வளவு நேரம் நீங்கள் இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரியாக இருப்பீர்களோ அதைவிட அதிக காலம் எதிர்கால ராஜ்ய வம்சத்தில் அதிகாரியாக ஆவீர்கள். தேக உணர்வு என்ற மண்ணில் கால்கள் செல்லவில்லைதானே என்று சோதனை செய்யுங்கள். சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்காக பாப் தாதா 3 சிம்மாசனங்கள் கொடுத்திருக்கின்றார். யார் 3 சிம்மாசனங்களுக்கும் அதிகாரிகளோ அவர்களுக்காகவும் பாப் தாதா விதவிதமான ஊஞ்சல்கள் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் எவ்வளவு காலமாக வந்து கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு காலம் எனது கால் ஊஞ்சலில் இருக்கிறதா அல்லது சிம்மாசனத்தில் இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். அந்த அளவிற்கு எதிர்காலத்தில் ராயல் வம்சத்தில் வருவீர்கள். இப்பொழுதே சோதனை செய்தீர்கள் எனில் எவ்வளவு காலம் தந்தையின் மடியில் சிம்மாசனத்தில் ஊஞ்சலில் இருப்பீர்களோ அவ்வளவு காலம் ராயல் குடும்பத்தில் ராயல் வம்சத்தின் பாக்கியத்தை பலனாக அடைவீர்கள். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் முழு காலமும் 21 பிறவிகளுக்கும் ராயல் வம்சத்தில் சூரிய வம்சம் அல்லது சந்திர வம்சம் என்ற 2 யுகங்களிலும் ராயல் குடும்பத்தில் இருப்பதற்கான அதிகாரம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிரம்ம பாபா குழந்தைகளாகிய உங்களை ராயல் வம்சத்தில் பார்க்க விரும்புகின்றார். இன்றைய நாட்களில் மாயையானது வீண் எண்ணங்கள், மற்றொன்று நான் சரியானவன் என்ற 2 ரூபத்தில் மாயை வருகின்றது. நீங்கள் வீட்டு பாடத்தில் பிஸியாக இருந்தீர்கள் எனில் வீண் எண்ணங்கள் வருவதற்கான இடைவெளி இருக்காது. இப்பொழுது வினாடியில் முற்றுப்புள்ளி வைப்பது அவசியமானதாக இருக்கும். இதற்கான பயிற்சி அதிக காலம் இருக்க வேண்டும். அப்போதுதான் சரியான நேரத்தில் வெற்றி அடைய முடியும். இப்பொழுது பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் சமமாக்குவதற்கு விரும்புகின்றார். உங்களது லட்சியமும் பாப் சமான் ஆகியே திர வேண்டும் என்பதாகும். இதற்கு எளிய சாதனம் பிரம்ம பாபாவை பின்பற்றுங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். இப்பொழுது மனதின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு சுகம், அமைதி, குஷி, அன்பின் கிரணங்கள் சென்றடைய வேண்டும். பின்னர் மன்மனா பவ ஆவதும்
எளிதாகிவிடும். மனம் திசையாவதினால் சன்ஸ்காரம் சுபாவம் மாற்றுவதில் எளிதாக உதவி கிடைக்கும். மாயை பேப்பர் என்று புரிந்து கொண்டு குஷி குஷியாக அனுபவ வகுப்பில் முன்னேறுங்கள். இப்பொழுது அனுபவிகளாக ஆகிவிட்டீர்கள் மற்றும் ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். தைரியமான குழந்தையாகி தந்தையின் உதவியை அடையக்கூடிய ஆத்மா, எளிமையான மற்றும் உதாரணமான ஆத்மா, என்னுடைய பாபா என்று மனதார கூறி மாயையின் மயக்கத்தில் மூடியிருந்த கண்ணை திறந்து கொள்கின்ற ஆத்மா, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து சுபாவத்தை சரளமானதாக ஆக்கி சகிப்புத்தன்மை உடையவனாக ஆகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.